மனிதர்கள் தங்களது அன்றாட வாழ்வில் தினமும் ஒரு முறையேனும் பாலை உட்கொள்கின்றனர். காரணம், பாலில் புரத சத்தும் உள்ளது. இது எலும்புகளை வலுவாக்குவது மட்டுமின்றி உடலுக்கு நன்மை பயக்கிறது. ஆனால் பால் குறித்து பலருக்கும் தெரியாத பல முக்கிய தகவல்கள் இதில் உள்ளன. காலையில் வெறும் வயிற்றில் பால் குடிக்கக் கூடாது. காரணம், அது மலச்சிக்கல் மற்றும் வாய்வு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும். வெறும் வயிற்றில் பால் குடிப்பதால் வயிற்றில் அமிலம் சுரப்பது, வாந்தி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. பச்சை பால் அல்லது காய்ச்சிய பால் எது நல்லது? நிபுணர்களின் கூற்றுப்படி பாலை காய்ச்சினால் அதன் ஊட்டச்சத்துக்கள் அழிந்துவிடும். எனவே பச்சை பால் சிறந்தது என கூறுகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தீமைகளும் உள்ளன. நீங்கள் பச்சை பாலை குடித்தால் அதில் இருக்கும் பாக்டீரியாக்கள் குடலில் தங்கிவிடும். தர்பூசணி, சிட்ரஸ் மற்றும் வாழைப்பழங்களுடன் பால் குடிப்பதற்கு பரிந்துரைக்கப்படுவதில்லை. இதேபோல் சமோசா, பரோட்டா போன்ற காரமான உணவுப் பொருட்களுடனும் சாப்பிடக்கூடாது. பாலில் உப்பு சேர்ப்பது அல்லது உப்பு பாலாடைக்கட்டியுடன் பால் சாப்பிடுவது சோடியம் மற்றும் லாக்டோஸ் இடையே எதிர்வினையை ஏற்படுத்துகிறது. இது இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதய நோய் உள்ளிட்ட பிரச்சனைகளை தூண்ட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சூடான பால் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள். தினமும் இரவில் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால் குடிப்பது நல்லது. இது உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு தசை வளர்ச்சியை அதிகரிக்கவும் உதவுகிறது. எப்போதெல்லாம் பால் குடிக்கக் கூடாது? மஞ்சள் காமாலை, வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி உள்ளிட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பால் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பதால் என்ன நன்மைகள் உண்டாகும்? பாலும் மஞ்சளும் சேர்த்து சாப்பிட்டால் செரிமானம் மேம்படும். இது கைகள் மற்றும் கால்களில் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. மேலும் காய்ச்சல், சளி மற்றும் இருமலை எதிர்த்து போராட உதவுகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.